இப்ப நான் சொல்றது, ஒரு மலைக்குள்ள ரொங்குமை குடி இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க தான் இருந்தாங்க அந்த 7 சகோதரங்க. அவங்க எல்லாருக்குள்ளே சின்ன பையன். அவனோட பேரு ரொங்குமை கை. ஒரு நாள் அந்த சகோதரங்க வயல் வேலைக்கு போயிருந்தாங்களாம். அங்கேயே திடீர்னு வந்துச்சு 2 பெரிய பாம்புகள். ஒரு ஆண் பாம்பு, இன்னொரு பெண் பாம்பு. 7 பேரும் சேர்ந்துக்கிட்டு பெண் பாம்பை கொன்னுட்டாங்க. ஆனா ஆண் பாம்பு தப்பிச்சு ஓடிச்சு. அவங்க சொன்னாங்க, கை, நீ இந்த செத்த பாம்பை எடுத்து வாட்ச் ஹவுஸுக்கு போ, 7 துண்டா வெட்டி வச்சு சமைச்சு வையா, நாங்க வேலையெல்லாம் முடிச்சு வரோம். ரொங்குமை கை உடனே அந்த பாம்பை எடுத்துட்டு வீட்டுக்கு போறான். 7 துண்டா வெட்டி அடுப்புக்கு வச்சுட்டு தண்ணி எடுக்க கிளம்பினான். ஆனா அவனுக்கு தெரியாம ஆண் பாம்பு அவன் பின்னாடியே வந்திருந்துச்சு. அவன் திரும்பி வந்தப்போ தூரத்துல ஒரு அற்புதமான காட்சி பார்க்கறான். பாம்பு ஒரு மரப்பட்டை வாயில வச்சிருக்குது. அந்த மரம்தான் லாங்ச்சி மரம். பாம்பு அதை மெதுவா நக்கி அந்த பெண் பாம்போட உடம்பு துண்டுகள்ல வச்சுட்டு அவளை உயிரோட எழுப்பிருச்சுப்பா. கை அதை கண்டு அசந்து போயிட்டான். அவன் அண்ணங்கள் வேலை முடிச்சு வந்ததும் அவன் சொல்றான், நம்ம கொன்ன பாம்பு உயிரோட எழுந்துருச்சு. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அவனை நம்பாம, சோறு சாப்பிட்றதுக்கு பாம்பே இல்ல, பொய் சொல்றியான்னு அடிச்சு அவனோட காலை குடுக்கி போட்டுட்டாங்க. அவன் கண்ணீரோட சொன்னான், என்னைய அந்த லாஞ்சி மரத்தறிக்கே விட்டுருங்கப்பாங்களே. அவங்க அவனை அங்கே விட்டுட்டு வீட்டு போயிட்டாங்க. கை மரத்துல இருந்து கொஞ்சம் பட்டையை எடுத்துட்டு அதை தன்னோட உடம்பு மேல பூசினான். அரே யப்பா, கால்க முழுக்கவும் குணமாயிடுச்சு. அவன் நினைச்சான், இதுல ஒரு மாயை இருக்கு. நான் இனிமே வீடு போக மாட்டேன், புதுசா வாழ்க்கைய துவக்கிறேன். நடந்து போயிட்டே இருந்தாரு. பாதையில ஒரு செத்த நாய் கடிச்சிச்சு. அதுல கொஞ்சம் லாஞ்சி பட்டை தூவினான். நாயே உயிரோட எழுந்துருச்சுப்பா. அந்த நாய கை லாங்புங்குன்னு பேரை வச்சு அவனோட நண்பனாக எடுத்துக்கிட்டான். ஒரு இரவு ஒரு பாட்டி வீட்டு பக்கத்துல அவன் தங்குறான். அந்த நேரத்துல பக்கத்து வீட்டு பொண்ணு திடீர்னு செத்து போறாளாம். கை பாட்டியிட சொல்றான், நீ அவளை அம்மாவிடம் கேட்டுப்பாரு, நான் அவளை உயிரோட கொண்டு வந்தா என்ன தர்றாங்கன்னு. பாட்டி திரும்பி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பொன்னையும் தர்றோம், நிலமும் தர்றோம், அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். கை லாஞ்சி பட்டைய எடுத்துட்டு அந்த செத்த பொண்ணுக்கு பூசினான். அந்த பொண்ணு எழுந்து வந்துட்டா. அவளுடைய குடும்பம் நிறைய சந்தோஷம். கைய கல்யாணம் பண்ணினாங்க. கை நல்ல மந்திரவாதி மாதிரி பிரபலம் ஆயிட்டாரு. யாரு செத்து போனாலும் அவனிடம் கொண்டு வந்தா உயிரோட எழுப்புவாராம். ஆனா அவனோட ரகசியம், அந்த லாஞ்சி பட்டை ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருந்தாரு. ஒரு நாள் அவளை மனைவி கியூரியாசிட்டிக்காக அந்த பெட்டியை திறந்துட்டா. இதெல்லாம் ஈரமா இருக்குன்னு சொல்லிட்டு வெயிலுக்கு போய் காய வச்சிட்டா. அந்த நேரத்துல தான் சூரியனும் சந்திரனும் வானத்திலிருந்து பார்த்து அந்த பட்டைய இழுத்துக்கிட்டாங்க. அவளு பார்த்தா இவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாம அவளை வாய்ப்பாடே மடந்துச்சு. கை வீட்டுக்கு போய் அந்த விஷயத்த கேட்ட உடனே அவனுக்கு கோபம், வருத்தம், பிணக்கம் எல்லாமே அவன் சொல்றான். நான் வானத்துக்கே ஏறி பட்டைய திரும்ப கொண்டு வருவேன். அவன் ஒரு பெரிய ஏணியை கட்ட ஆரம்பிச்சான். எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டான் உதவிக்கு. ஆனா வீவல் பூச்சிகளை மட்டும் கூப்பிடல. அவங்க தான் ஏணியோட கால்களை குத்தி பாதிக்க ஆரம்பிச்சாங்க. கை சொன்னான், லாங்கோங்க, நீதான் முதல்ல ஏறு, நானும் பின்னாடி வர்றேன். நாயு கூச்சமில்லாம ஏறினது வானத்துக்கு போயிட்டுச்சு. கை ஏற ஆரம்பிச்சப்போ ஏணி குலுங்க ஆரம்பிச்சிச்சு. பின்னாடி ஏணி உடஞ்சு கை தரையில விழுந்தாரு. அவன் சக்தியும் போச்சு. கை நொந்துட்டாரு. ஆனா அந்த நாய் லாங்கோங்க தாங்க முடியாத கோபத்துல சூரியனும் சந்திரனும் பின்தொடர ஆரம்பிச்சான். அதனால தான்
கிரகணம் வந்தா கபுயி மக்கள் ஷீலாங்புங் தவ் தவ்னு சத்தம் போடுவாங்க. அதுக்கு அர்த்தம், நீ விட்டு விடுப்பா, சூரியனையும் சந்திரனையும் வெளியே போடுறா. கதை முடிஞ்சாலும் நம்ம நாயோட ஓட்டம் இன்னும் முடியல.